மார்னிங் சாம்பியன்ஸ் நம்ம கூட குமரேசன் இருக்காரு. குமரேசன் மெட்டல் கட்டிங்ல இருந்து சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிபிக் டாபிக் வந்து நமக்காக நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. பழைய क्वेश्चन ஒரு அலசி ஆராய்ஞ்சு சல்லடை போட்டு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்காரு. நம்ம என்னன்னு கேட்டுருப்போம். சிப் திக்னஸ் ரேஷியோ அன்கட் சிப் திக்னஸ் பை chip thickness T by TC ன்னு சொல்லுவாங்க. that is also equal to sin theta divided by cos into sin pi divided by cos pi minus alpha. மேல sin கீழ cos, மேல ஒருத்த pi மட்டும் கீழ pi minus alpha. pi னா shear angle, alpha னா rake angle. chip reduction coefficient னா chip thickness divided by uncut. அப்படியே உல்டா chip thickness ரேஷியோக்கு அப்படியே உல்டா வரும். chip thickness மேல போய்டும், கீழ uncut chip thickness கீழ வரும். uncut chip thickness divided by depth of cut. அது வந்து என்ன செல்லுபடியாகாது. மேல வந்து chip thickness, மேல அங்க chip thickness இருக்குனா இங்கேயும் chip thickness தான் வரும். சரியா? uncut கட் தூக்கிடும். அங்க chip அப்படியே வச்சுக்கலாம், uncut பதிலா depth of cut மாத்துறோம், அவ்வளவுதான். சோ இது வந்து TNPSC 2019 ல கேட்கப்பட்ட கேள்வி, நமக்கு ஃபேமஸான கேள்வி. கட்டிங் fluid இதுல இருந்து ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அங்க 4 क्वेश्चन ப்ரோன் எல்லாம் ஒரே வருஷத்துல கேட்டிருக்காங்க. மேட் ஃபாலோயிங்கா இருக்கும். ஸ்டீலுக்கு என்ன கட்டிங் soluble வாட்டர் soluble கட்டிங் fluid தான் யூஸ் பண்றோம். ஹார்ட் ஸ்டீலுக்கு mineral lard oil. மினரல் லார்ட் ஆயில் அப்படின்றது. அலுமினியத்துக்கு kerosene கிருஷ்ணா ஆயில் இல்லாம பத்திக்கிட்டேனே அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல. அலுமினியம் வந்து கெரோசின்றதை மறக்க கூடாது. சரியா? CI கேஸ்டியன் machine dry அப்படி சொல்லுவாங்க. ட்ரைனா வந்து நோ லூப்ரிகன்ட் கூட சொல்லலாம். அப்போ வந்து கம்ப்ரஸர்ஸ்ல ஏதாவது கம்ப்ரஸர் அடிப்பானுங்க. ஆனா மெஷின் ட்ரை அப்படின்றது நோ லூப்ரிகன்ட்ன்றது ஞாபகம். காப்பர் lard oil plus turbine. லார்ட் ஆயில் டர்பைன் டைன் சேர்க்கிறது வந்து ஸோ இதில் அலுமினியத்துக்கு வந்து கெரோசின் ஈஸியாக வச்சுக்கலாம். அந்த கெரோசினுக்கு என்ன பாட்டு சொன்னோம்? மெர்சல் ஐட்டம் பாட்டு ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு. மெர்சல் ஐட்டம் பாட்டு ஞாபகம் போது கிருஷ்ணா ஆயில் இல்லாம பத்திக்கிட்டே அப்படின்னு. அப்போ அலுமினியத்துக்கு கெரோசின் ஞாபகம் வச்சுங்க. பிராஸ் வந்து மினரல் ஆயில் பிளஸ் 10% ஃபேட்டி ஆயில். மெக்னீசியத்துக்கு வந்து water miscible fatty acid. சோ இதெல்லாம் தான் வந்து லூப்ரிகன்ட் வந்து கண்டிப்பா கட்டிங் ஃபீல்ட்ல இருந்து ஒரு கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த காம்படிஷன். டூல் மெட்டீரியல் வந்து போரசான் அப்படினாரு. cubic boron nitride. கியூபிக் போரான் நைட்ரைடுக்கு இன்னொரு பேர் தான் போரசான்வாங்க. ஆனா CBN செல்லமா கூட கூப்பிடுவாங்க. ஸ்டெலைட் Cr plus W plus CO. குரோமியத்தோட டங்ஸ்டன் வந்து சேர்ந்து அதோட கோபால்ட் இருந்தா அதான் வந்து ஸ்டெலைட். இது கோபால்ட். இப்போ இது என்னன்னா எப்படி ஞாபகம்? காக்கா வானத்துல, நம்ம வானத்துல பார்க்கும்போது நம்ம ஊர்ல என்ன இருக்கும்? காக்கா பறக்கும். காக்கா வச்சு ஞாபகம். காக்கா வந்து CRO W சொல்றோம். அப்ப CRO W வச்சு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா இப்படி எழுதணும். C அப்படி பிரம்மாண்டமா போட்டு R அங்க போட்டு இப்படி போட்டு குரோ அப்படின்னா காக்காவை பார்க்கும்போது என்ன ஞாபகம்? ஸ்டெலைட் டூல் மெட்டீரியல். அது வந்து ஒரு டூல் மெட்டீரியல். கேஸ்ட் அலாய் அப்படின்வாங்க. அதை வந்து நம்ம என்னன்னா கேஸ்ட் அலாய், அது வந்து ஒரு கேஸ்ட் அலாய் சார்ந்த டூல் மெட்டீரியல் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ காக்காவை பார்க்கும்போதெல்லாம் ஸ்டெலைட் ஞாபகம் வரும். கட்டிங் பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? Can be significantly reduced by increasing rack angle of it. ரேக் ஆங்கிள் அதிகப்படுத்தினா நல்லா வெட்டும். ஸோ கட்டிங் பவரை கன்ஸ்ட்ரக்ஷன் குறைக்கலாம். அடுத்தது average cutting speed for HSS tool for cutting mild steel. மைல்டு ஸ்டீல் HSS டூல் வச்சு மைல்டு ஸ்டீலை வெட்டணும் அப்படின்னா எவ்வளவு மீட்டர் ரீங் பண்ணலாம்? 30 meter per minute. மீட்டர் பெர் மினிட். இன்னைக்கு கட்டிங் வேரியபிள்ஸ் அண்ட் கட்டிங் ஃப்ளூயிட், அப்புறம் டூல் மெட்டீரியல், அப்புறம் கட்டிங் பவர் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் ஆவரேஜ் கட்டிங் ஸ்பீட் எல்லாத்தையும் கட்டிங்கா கற்றுக் கொடுத்த குமரேசனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கு போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணுவோம். அவர் இந்த கண்டென்ட் கொடுத்ததுக்காக பாராட்டு தெரிவிப்போம், வாழ்த்துவோம், நன்றி கூறுவோம். தேங்க்யூ.